வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க, ஒரு கப் அளவுக்கு. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு, சின்ன இஞ்சி அளவுக்கு இஞ்சி. இது வந்து கொத்தமல்லி தழை. கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த தேங்காய் சட்னி அரைச்சிங்கனாலும் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி போட்டுக்கோங்க, காம்போடு கூட போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. இந்த தேங்காய் வந்து நீங்கள் துருவின தேங்காய் இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திப்பி திப்பியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு கம்மியாக போட்டுட்டு அப்புறமா அது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இது தாளிச்சிக்கலாம் வாங்க. எண்ணெய் காய்ஞ்சிச்சிங்க, கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, சட்னி தாளிச்சாச்சு. நீங்கள் இது மாதிரி கட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.